ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஜோதயாகாது. ஓம் குலதேவதா வித்மகே காமேஸ்வராய தீமகே தன்னோ நித்ய பிரஜோதயாகாது. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற விஷயம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்திற்கு 4 முறை வரக்கூடிய விஷயம். வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதங்களுடைய முதல் நாள், தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள். இப்போ மாசி மாதம் 1ஆம் தேதி, பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று சங்கு சக்கரமும் கொடிமரமும் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை 27 முறை வலம் வந்து உங்களுடைய வேண்டுதல்களை வைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்வு மிகச் சிறப்பாக அமையும் என்பது ஒரு மிகப்பெரிய ஐதீகம். 27 முறை வலம் வரணும். 27 முறை சுற்றுவதற்கு 27 பூக்களை வைத்துக்கொண்டு 27 முறை ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூவை வைத்து 27 முறை வலம் வர வேண்டும். உங்களுடைய கவனம் எல்லாம் சுற்றிலே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூவை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய கவனம் முழுக்க உங்களுடைய வேண்டுதலில் இருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன தேவையோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இறைவனிடத்திலே கேட்டு 27 முறை வலம் வந்து உங்களுடைய கோரிக்கையை வைத்தால் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குள் நீங்கள் கேட்டது கிடைக்கும் என்பது உண்மை. அதே போல இந்த கோவிலை சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கல்லுப்பு, மஞ்சள், அரிசி இது போன்ற பொருட்களை வாங்கி சென்று பூஜை அறையிலே வைத்து நீங்கள் வணங்கினால் உங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகும் என்பது நிரசமான உண்மை. நன்றி, வணக்கம்.